அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம ஊர்ல ஸ்டார்லிங் வந்துட்டு எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. ஸ்டார்லிங்கா அப்படின்னா என்னடான்னு கேட்டீங்களா இருந்தா, அதாவது இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோமா இருந்தா, ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் இன்டர்நெட். எப்படி அமெரிக்காவில் இருக்கிற கம்ப்யூட்டரும் இலங்கையில இருக்கிற கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோமா இருந்தா, அதுக்காகத்தான் கடலுக்கடியில ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ்ன்றது பதிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாகத்தான் இன்டர்நெட் ஒரு நாடுகளுக்கு இடையில் பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த ஆங்கிள் நாங்க பார்த்தோமா இருந்தா, இதுக்கும் ஸ்டார்லிங்குக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டீங்களா இருந்தா, இங்கதான் மஸ்க் மாமா ஒரு விளையாட்டு விடுறாரு. என்னன்னா, இன்டர்நெட் எப்படி விளையுது? வயர் மூலமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நாம ஏன் இதை சேட்டலைட்ல அனுப்பி சேட்டலைட்ல இருந்து டைரக்டா எடுக்க கூடாது என்றதுதான் மஸ்க் மாமாண்ட ஐடியா. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சோ இந்த ஐடியாவின் படி அவன் கண்டுபிடிச்ச விஷயம் தான் ஸ்டார்லிங். அங்க என்ன கிணறா வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசி. ஸ்டார்லிங் எப்படி வேக்காதுன்னு பார்த்தோம் இருந்தா, அதுக்கு முக்கியமான விஷயம் தான் லியோ. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? நான் சொல்றது இந்த லியோ இல்ல, இது லோ எர்த் ஆர்பிட், தாழ்வான சுற்றுவட்ட பாதையில சேட்டலைட்டை அனுப்பி அந்த சேட்டலைட் சுத்துவதன் போது அதுல இருந்து டைரக்டா உங்களுக்கு இன்டர்நெட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டார்லிங்க். தாழ்வான சுற்றுவட்ட பாதை என்னன்னு பார்த்தோமே இருந்தால், பூமியில இருந்து 340 தொடக்கம் 1200 கிலோமீட்டர் வரைக்கும் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில சேட்டலைட் அனுப்பி அதன் மூலமாக இன்டர்நெட் எடுக்கிறது. தாழ்வான சுற்றுவட்ட பாதையில சேட்டலைட் அனுப்பினா என்னன்றா இன்டர்நெட் பெறமண்டு சொன்னீங்களா கேட்டீங்களா இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவில இருக்கிற ஒருத்தட்ட வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டரையும் இலங்கையில இருக்கிற ஒருத்தட்ட வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டரையும் என்னென்று கனெக்ட் பண்ண போறோமா இருந்தா, அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஸ்டார்லிங் டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ரீலங்காவில இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்லிங் டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கிற ஸ்டார்லிங் டிவைஸ் அந்த சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி இலங்கையில இருக்கிற டிவைஸுக்கு திரும்ப அதன் மூலமா ரெண்டு தொடர்புல இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டார்லிங் என்று கொண்டு வந்திருக்கணும். இத ஸ்டார்லிங் என்ற கம்பெனி மட்டும்தான் செய்யுதா என்று கேட்டோமா இருந்தா இல்ல. ஸ்டார்லிங் 2020 தான் இதை லான்ச் பண்ணது. அதுக்கு பிறகு 2023 ஒன்வெப் என்கிற கம்பெனி 648 சேட்டலைட்டை லான்ச் பண்ணி இருக்கு. அது இந்த லேட்டன்சியை பார்த்தோமா இருந்தா 70 இருந்து 100 ms மட்டும் வழங்கி கொண்டு இருக்கு. ஆனா இது பிரான்ஸ் கம்பெனி. ஸ்டார்லிங்கோட ஒப்பிடுவோம் இருந்தா, ஸ்டார்லிங் என்ற லேட்டன்சி 20 இருந்து 40 மில்லி செகண்டுக்கு. உலகம் உள்ள 6 மில்லியன் கஸ்டமர்ஸ் 42 நாடுகள்ல ஸ்டார்லிங்கு கண்டு இருக்கணும். அதே நேரத்துல 2026 ஸ்டார்லிங் Gen 3 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ண போறதா சொல்லி இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. ஸ்டார்லிங் என்ற ஜூஸ் என்னன்னு பார்த்தோமே இருந்தால், நீங்கள் கதிர்காம காட்டுக்குள்ள டிக்டாக் செய்யறீங்க, அதை ஏத்துறதுக்கு இன்டர்நெட் வேணும். என்ன இன்டர்நெட் வரும்? காட்டுக்குள்ள கவரேஜ் வருமா? இல்ல. அந்த நேரத்துல உங்களுக்கு ஸ்டார்லிங் டிவைஸ் இருந்ததா அங்க இருந்து உங்களுக்கு டைரக்ட் ஆகி நீங்கள் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? இல்ல, நடு இரவுல நடுக்கடலுக்கு போறோம் அண்ட் ஆசைப்பட்டு போறீங்க, அங்க உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. அப்படி என்றா கூட நீங்கள் ஸ்டார்லிங் டிவைஸை வச்சிருந்தீங்களா அதன் மூலமாக இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்ளலாம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி. அதெல்லாத்தையும் விடுறா. இன்றைக்கு நான் வாங்கி பூட்ட போறேன்டா ஸ்டார்லிங் டிவைஸ, அதுக்கு எவ்வளவுடா செலவாகும்? ஒரு டைம் பூட்டினா இன்டர்நெட் வருமா என்றதை கேட்டீங்கன்னா இதுதான் த்ரில்லிங்கான விஷயம். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நீங்கள் ஸ்டார்லிங் என்ற ஸ்டாண்டர்ட் கிட்டுக்காக மட்டும் 1,18,000 ரூபாய் இலங்கை காசுல கட்ட வேண்டியதா இருக்கு. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். சரி, அதை கட்டினா ஒரு அடியா எனக்கு இன்டர்நெட் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குமான்னு கேட்டீங்களா? இல்ல. என்னடா சொல்றாங்க? ரெசிடென்சியல் லைட் என்ற பிளான போட்டீங்களா இருந்தா மாதம் 9,200 ரூபாய் நீங்க கட்ட வேண்டி இருக்கு. நீங்க ரெசிடென்சியல் என்ற பிளான போட்டீங்களா இருந்தா அங்க மாதம் 15,000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கு. இல்ல, எனக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் வேணும் நினைச்சீங்களா இருந்தால் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.